வணக்கம் நண்பர்களே. நாம் டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் இந்தியாஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். இந்தியாவினுடைய அணுசக்தி திட்டம். சுதந்திரம் வாங்கினதுலேருந்து இந்தியாவினுடைய அந்த அணுசக்தி திட்டம் எப்படி உருவாச்சு, இன்றைக்கி தேதி வரைக்கும் எப்படி வளர்ந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்குற முன்னாடி நம்ம அணுசக்தியை பற்றி, நியூக்ளியர் எனர்ஜியை பற்றி ஜஸ்ட்டு ஒரு ப்ரீஃப் பார்ப்போம். அணுசக்தினா என்ன, இதை பற்றி நீங்கள் நல்லாவே படிச்சிருப்பீங்க. ஸோ நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போவேன்னா, அணுசக்தியிலேயே பார்த்தீங்கன்னா 2 விதமான சக்தி இருக்குது. ஒன்று வந்து நியூக்ளியர் ஃபிஷன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று நியூக்ளியர் ஃபியூஷன்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபிஷன் அப்படிங்கிறது ஒரு ஆட்டமை வந்து 2ஆவோ 3ஆவோ இல்லை மல்டிபிள் பார்ட்ஸாவோ அது வந்து உடைப்பது, அதுதான் நியூக்ளியர் ஃபிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலிருந்து கிடைக்கக்கூடிய எனர்ஜி தான் பெரும்பாலும் இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இல்லை யூஸ் பண்ணப்படுற எனர்ஜி. அது இல்லாமல் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படிங்கிறது இருக்குது. நியூக்ளியர் ஃபியூஷனுங்கிறது நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா நம்ம சூரியனில் நடக்கக்கூடிய ப்ராசஸ். இது வந்து நியூக்ளியர் ஃபிஷனுக்கு அப்படி ஆப்போசிட். ஃபியூஷன் பார்த்தீங்கன்னா 2 ஆட்டம்ஸ் ஒன்று சேர்ந்து ஒரே ஆட்டமாக மாறும். அதுதான் நியூக்ளியர் ஃபியூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நியூக்ளியர் ஃபியூஷன் பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிக்கல் பர்பஸில் இது வரைக்கும் உலகத்தில் நியூக்ளியர் ஃபியூஷனை யூஸ் பண்ணி நம்ம அணுசக்தி உருவாக்குறது கிடையாது. அது இப்போ தான் ரிசர்ச் நடந்துகிட்ருக்கு. தற்போதைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன்லேருந்து தான் ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது உலகத்தில் இருக்கக்கூடிய அணு உலைகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃபிஷன் மூலமாக தான் நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறாங்க. நியூக்ளியர் எனர்ஜி பெரும்பாலும் சிவில் நியூக்ளியர் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணப்படுது. நம்ம சிவிலியன் பர்பஸ் என்னென்ன பார்த்திங்கன்னா எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேஷன், அதே போல் மெடிக்கல் பர்பஸஸ், அது இல்லாமல் ஃபுட் ப்ராசஸிங், இந்த மாதிரி யூஸ்க்கெல்லாம் நியூக்ளியர் எனர்ஜி யூஸ் பண்ணப்படுது. அது இல்லாமல் மிலிட்ரி பர்பஸ்க்காகவும் யூஸ் பண்ணப்படுது. ஆட்டமிக் வெப்பன்ஸ், அணுசக்தி ஆயுதங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி ஆயுதங்களை உருவாக்குறதுக்கும் அணுசக்தி யூஸ் பண்ணப்படுது. சரி, இப்போது இந்தியாவினுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் எப்படி உருவாச்சு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். யுரேனியம், இந்த யுரேனியம் தாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தாது, இந்த மினரலை வச்சு தான் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ்லாம் வேலை செய்யுது. அந்த யுரேனியம் மினரலை எடுத்து நம்ம அந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்கு இல்லையா, அணு உலை இருக்கு இல்லையா, அதில் செலுத்துவாங்க. அதில் செலுத்தினதுக்கப்புறம் அதை ஒரு ஃபியூலாக யூஸ் பண்ணி, அதை ஒரு எரிபொருளாக யூஸ் பண்ணி தான் இந்த ரியாக்டர் என்ன பண்ணுது, அந்த நியூக்ளியர் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணுது. அந்த நியூக்ளியர் எனர்ஜியிலருந்தால் நம்ம அதிலேருந்து வரக்கூடிய இந்த நம்ம எலக்ட்ரிசிட்டியை எடுக்கிறோம். இந்த யுரேனியம் பார்த்திங்கன்னா எர்த்துலேருந்து நம்ம எடுக்கிறோம். நம்ம பூமியிலேருந்து எடுக்கும்போது இந்த யுரேனியம் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு நேச்சுரல் ஸ்டேஜில் இருக்கும். அது வந்து க்ரூட் ஆயில் மாதிரி இருக்கும். அந்த யுரேனியம்லேயே ஒரு பகுதி மட்டும்தான் பார்த்திங்கன்னா ரேடியோ ஆக்டிவாக இருக்கும், ஃபிசைல் மெட்டீரியலாக இருக்கும். இப்போ மொத்தமாக 100% நம்ம பூமியிலேருந்து யுரேனியம் எடுக்கிறோம்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு 0.8% மட்டும்தான் அந்த யுரேனியம் ரேடியோ ஆக்டிவாக இருக்கும். அந்த ரேடியோ ஆக்டிவாக இருக்க அந்த பகுதி மட்டும்தான் பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் ஃபிஷனுக்கு யூஸ் பண்ணப்படும். மற்றதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த யுரேனியம் எடுத்து, அந்த நேச்சுரல் யுரேனியம் 0.8% ரேடியோ ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் எடுத்து அதை நம்ம வந்து என்ரிச் பண்ணணும். என்ரிச்னால் நம்ம வந்து அதை செறிவூட்டணும். அதை மேற்கொண்டு என்ன பண்ணணும்னா இன்னொரு ரியாக்டரில் போட்டு அதை வந்து செறிவூட்டுவாங்க. அதை வந்து க்ளீன் பண்ணி அந்த ஃபிசல் மெட்டீரியலோட அந்த பெர்சென்ட்டை இன்னும் அதிகப்படுத்துவாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 3.5% to ஒரு 5% வரைக்கும் அதை என்ரிச் பண்ணுவாங்க. அது செறிவூட்டினதுக்கு அப்புறம் தான் நம்ம அதை நியூக்ளியர் ரியாக்டரில் செலுத்தி அதிலேருந்து நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ண முடியும். இதுதான் பேசிக்காக நியூக்ளியர் எனர்ஜி ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ். இந்த யுரேனியம் தாது எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் நிறைய நாடுகளில் இருக்குது. மெயினாக அமெரிக்கா, ரஷ்யா போன்ற நாடுகளில் யுரேனியம் ரிசர்வ்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. இந்தியா பொறுத்த வரைக்கும் யுரேனியம் ரிசர்வ்ஸ் மிகவும் கம்மி. ஒரு 1% ஆஃப் வேர்ல்டு ரிசர்வ்ஸ் தான் இந்தியாவில் இருக்குது. அதனால் அந்த யுரேனியம் ரிசோர்ஸஸ் பார்த்திங்கன்னா அந்த ஷார்ட்டேஜ் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருந்தது. அந்த காலத்துலேருந்தே, நம்ம சுதந்திரம் வாங்கினதுலேருந்து நம்ம நியூக்ளியர் எனர்ஜி இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணும்போதே இந்த யுரேனியம் ரிசர்வ்ஸோட இந்த ஷார்ட்டேஜ் இந்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமாக இருந்தது. 1950s தான் பார்த்திங்கன்னா இந்தியா நம்ம முதல் முறையாக அணுசக்தி அதுக்கான வேலையில் நம்ம இறங்க ஆரம்பித்தோம். நமக்கு உதவுற நாடுகள் பார்த்திங்கன்னா கனடாவும் அமெரிக்காவும் அந்த காலத்தில் உதவுச்சு. அப்போது ஒரு ரிசர்ச் ரியாக்டரை நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு ஆராய்ச்சிக்காக ஒரு அணு உலையை ஸ்டார்ட் பண்ணோம். அது பேர் அப்சரான்னு சொல்லுவாங்க. அப்சரா, APSARA 1950s ஸ்டார்ட் பண்ணவங்க. கனடா நாடும் அமெரிக்கா நாடும் நமக்கு உதவுச்சு. இந்த ரியாக்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்லோவாக நம்ம மற்ற நியூக்ளியர் ரியாக்டர்ஸும் நம்ம வந்து டெவலப் பண்ணிட்டு வந்தோம். இதில் ஒரு கவனிக்கக்கூடிய விஷயம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த என்ரிச்ட் யுரேனியம் இருக்கு இல்லையா, இந்த என்ரிச்ட் யுரேனியமை வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபெசிலிட்டி, அந்த ரிசர்வ்ஸும் அதை வந்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபெசிலிட்டிஸும் அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு தான் அந்த காலத்தில் இருந்தது. ஆனால் மற்ற நாடுகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த என்ரிச்ட் யுரேனியம் இது அதிகமாக இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டி அந்த காலத்தில் கிடையாது. அப்போது அவங்க என்ன பண்ணாங்கன்னா நேச்சுரல் யுரேனியமை டைரெக்டாகவே எடுத்து அதையே
நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே போட்டு யூஸ் பண்ணுற நிலைமையில தான் இருந்தாங்க. இப்போ கனடா மாதிரி நாடுகள்லாம் அந்த காலத்தில் அந்த நிலையில் தான் இருந்தது. அப்போது அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு ரியாக்டரை யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஒரு நிலைமை இருந்தது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ரிச்ட் யுரேனியம் எடுத்து என்ரிச் பண்ணதுக்கப்புறம் தான் அதை நியூக்ளியர் ரியாக்டரில் யூஸ் பண்ண முடியும் இல்லையா? ஆனால் ஒரு சில நாடுகள் அந்த என்ரிச் யுரேனியம் பார்த்திங்கன்னா நிறைய உருவாக்க முடியாத நிலைமையில் இருந்தது. அப்போ என்ன பண்ண முடியும்னா நேச்சுரல் யுரேனியத்தை, அந்த க்ளீன் பண்ணாத யுரேனியமே எடுத்து டேரெக்டாக நியூக்ளியர் ரியாக்டரில் போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலைமையில் தான் இருந்தாங்க. அதுக்காக தனியாக ஒரு ரியாக்டரை யூஸ் பண்ணாங்க. அவங்க வந்து உருவாக்குனாங்க. அந்த ரியாக்டர் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல கனடா நாடு உருவாக்குச்சு. கேன்டூன்னு சொல்லுவாங்க அந்த ரியாக்டர் பேர், CANDU, கேன்டூ. இந்த ரியாக்டரில் டேரெக்டாக நேச்சுரல் யுரேனியமே எடுத்து உள்ள எரிபொருளாக எடுத்து அதில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ரியாக்டரை தான் இந்தியா அவங்கக்கிட்டேருந்து வாங்குச்சு. நாம் அவங்கக்கிட்டேருந்து வாங்கினோம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் வேர்ல்டு ரிசர்வ்ஸில் 1% ரிசர்வ்ஸ் தான் நம்மக்கிட்ட யுரேனியம் இருந்தது, இப்போயும் இருக்குது. அப்போது பெருசாக என்ரிச்ட் யுரேனியமை நம்ம வந்து உருவாக்கக்கூடிய நிலைமையில் இல்லை. அப்போது இருக்கக்கூடிய அந்த யுரேனியம் ரிசர்வ்ஸ், அந்த க்ளீன் பண்ணாத யுரேனியமே எடுத்து டேரெக்டாக நம்ம நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளே எரிபொருளாக போட்டு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலையில் தான் இருந்தோம். அப்போது அந்த கனடா உருவாக்கின அந்த கேன்டூ ரியாக்டரை இந்தியா வாங்கினோம். நம்ம வாங்கி அதை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இந்த கேன்டூ ரியாக்டரில் என்ன ஒரு அம்சம்னு பார்த்திங்கன்னா, அதில் வந்து அதுக்குள்ளே நிறைய பார்ட்ஸ் இருக்கும். அதில் மெயின் ஆஃப் ஃபியூல், எரிபொருள் ஒரு பார்ட், இன்னொன்று மாடிரேட்டர்னு சொல்லுவாங்க. மாடிரேட்டர்னால் என்னென்னா, அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே அந்த நியூக்ளியர் ப்ராசஸ் நடக்கும்போது அதில் அந்த நியூட்ரான்ஸ் அதெல்லாம் வந்து உள்ளே உருவாகி உள்ளே ட்ராவல் ஆகும். அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அதை கண்ட்ரோல் பண்ணால் தான் அந்த நியூக்ளியர் ப்ராசஸை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். அன்கண்ட்ரோலபிளாக போயிடுச்சுன்னா அந்த நியூக்ளியர் ரியாக்டரே வெடிச்சிடும். அது ஒரு ஆட்டம் பாம் மாதிரி செயல்பட்டுரும். அப்போ அந்த கண்ட்ரோல் பண்ணி அதை மாடரேட் பண்ணக்கூடிய உள்ள ஒரு எக்யூப்மெண்ட் இருக்கும். அது பேர் மாடிரேட்டர்னு சொல்லுவாங்க. அது பேர் என்ன? மாடிரேட்டர். அந்த மாடிரேட்டர் பார்த்திங்கன்னா இந்த கேன்டூ ரியாக்டருக்குள்ளே இருக்க மாடிரேட்டர் வந்து அது வந்து எதை மாடிரேட்டராக யூஸ் பண்ணுச்சுன்னா, ஹெவி வாட்டர் இருக்கு இல்லையா, ஹெவி வாட்டர், அந்த ஹைட்ரோஜனுடைய ஒரு ஐசோடோப், அது வந்து அந்த டியூட்டீரியம் ஆக்சைடுன்னு சொல்லுவாங்க, D2O, ஐசோடோப் ஆஃப் ஹைட்ரோஜன். அந்த டியூட்டீரியம் ஆக்சைடை தான் அது வந்து ஹெவி வாட்டராக யூஸ் பண்ணுச்சு. ஆக இந்த கேன்டூ டைப் ரியாக்டரை இந்தியா வாங்கி அதில் டியூட்டீரியம் ஆக்சைடை மாடிரேட்டராக யூஸ் பண்ணி அந்த ரியாக்டரை தான் இன்றைக்கி தேதியிலையும் நம்ம மெயினாக இந்தியாவில் யூஸ் பண்ணிட்டு வரோம். இந்த ரியாக்டரை நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா PHWR, ப்ரெஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இன்றைக்கி தேதியில் இந்தியாவில் 7 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. வெவ்வேறு மாநிலங்களில் இருக்குது. குஜராத், ராஜஸ்தான், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, இதை போன்ற மாநிலங்கள்லாம் நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. கல்பாக்கம், கூடங்குளம், அதே மாதிரி தாராப்பூர், இந்த மாதிரி இடத்துலலாம் இருக்குது. இந்த 7 நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் பார்த்திங்கன்னா மெயினாக PHWR, அந்த கேன்டூ டைப் ரியாக்டரில் உருவாக்கப்பட்ட PHWR, ப்ரெஷரைஸ் ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் தான் மெயினாக இந்தியாவில் யூஸ் பண்ணப்படுது. கூடங்குளம் இருக்கு இல்லையா, அதில் யூஸ் பண்ணக்கூடிய ரியாக்டர் மட்டும்தான் லைட் வாட்டர் ரியாக்டர். இந்த லைட் வாட்டர் ரியாக்டரில் தான் என்ரிச்ட் யுரேனியமை யூஸ் பண்ணி எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுறோம். மற்ற PHWRலலாம் பார்த்திங்கன்னா அந்த நேச்சுரல் யுரேனியம் தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு வரோம். இதுதான் இன்றைக்கி தேதியில் வரைக்கும் இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்ஸ். இப்போது 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லுவாங்க. 3 ஸ்டேஜாக இந்தியா தன்னுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராமை உருவாக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் பிளான் வச்சுட்டு இருந்துச்சு. அது என்னங்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம ஏற்கனவே என்னென்ன பார்த்துருக்கோம், நியூக்ளியர் எனர்ஜி எப்படி உருவாக்குறாங்க, யுரேனியம் எப்படி எடுத்து யூஸ் பண்ணுறாங்க, இந்தியா ஃபஸ்ட்டு அதோட நியூக்ளியர் ப்ரோக்ராம் எப்படி ஆரம்பிச்சது, எந்த நாட்டுக்கிட்டேருந்து அந்த ஹெவி வாட்டர் ரியாக்டரை வாங்கிச்சு, இன்றைக்கி தேதி வரைக்கும் என்னென்ன ரியாக்டர்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டோம். இதுக்கு ஏற்றது மாதிரி தான் அந்த காலத்திலே ஒரு 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராமை இந்தியா உருவாக்குச்சு. இன்றைக்கி தேதி வரைக்கும் இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராமை வச்சு தான் நம்ம வந்து ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னன்னு பார்த்திங்கன்னா, ஏற்கனவே இருந்து உருவாகி இன்றைக்கி தேதி வரைக்கும் இருக்க அந்த ப்ராசஸ் தான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் என்னென்னா, நேச்சுரல் யுரேனியமை யூஸ் பண்ணி நியூக்ளியர் எனர்ஜியை உருவாக்குறது. அதுதான் இன்றைக்கி தேதி வரைக்குமே PHWR, அந்த ஹெவி வாட்டர் ரியாக்டர் மூலமாக இந்தியாவில் இருக்கக்கூடிய நியூக்ளியர் பவர் பிளான்ஸ். செகண்ட் ஸ்டேஜ் என்னென்னா, ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர், FBR அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டெக்னாலஜி தான் செகண்ட் ஸ்டேஜ். இந்த செகண்ட் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. கல்பாக்கம் இருக்கு இல்லையா, அந்த கல்பாக்கமில் ஒரு ரியாக்டர் இருக்குது. இந்த ப்ரீடர் டெக்னாலஜி யூஸ் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஒரு ரியாக்டர், ஃபாஸ்ட் டெஸ்ட் ப்ரீடர் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த இந்திரா காந்தி நியூக்ளியர் சென்டரில் தான் அது இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க.
அந்த செகண்ட் ஸ்டேஜ் இந்தியாவில் இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்திருக்கு, இன்னும் ஆப்ரேஷன் ஸ்டேஜில் வரல. இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் ப்ரீடர் அப்படின்னா என்ன அர்த்தம், ப்ரீட்னா என்ன அர்த்தம், மறுபடியும் உருவாக்குறது தான் ப்ரீடர். இந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டரில் நம்ம யுரேனியம் உள்ளே கொட்டிடுவோம். அந்த யுரேனியம் கொட்டினதுக்கப்புறம் அது யூஸ் ஆகி முடித்ததுக்கப்புறம் மறுபடியும் புதுசாக யுரேனியம் நம்ம போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே நம்ம செலுத்தின யுரேனியமே மறுபடியும் பை ப்ராடக்டாக வெளியே வரும் இல்லையா, அதை மறுபடியும் எடுத்து நம்ம இன்புட்டாக உள்ள ஃபியூலாக மறுபடியும் செலுத்திடுவோம். அப்போ என்ன அர்த்தம்னா, புதுசாக நம்ம யுரேனியத்தை உள்ளே போட வேண்டும்னு அவசியம் கிடையாது. இருக்கிற யுரேனியம் வச்சு மறுபடியும் புதுசாக அந்த பை ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணி அதையே மறுபடியும் இன்புட்டாக நம்ம யூஸ் பண்ணுவோம். இதுதான் இந்த ப்ரீடர் டெக்னாலஜி. இதில் நம்ம யுரேனியத்தை செலுத்துகிறோம். அந்த யுரேனியம் மூலமாக நியூக்ளியர் எனர்ஜி கிடைக்குது. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த ரியாக்டர் உள்ளே அந்த யுரேனியம் இருக்கு இல்லையா, அது வந்து வேறு ஒரு பொருளாக அது வந்து உருமாறுது. என்ன பொருளாக உருவாருன்னா ப்ளூட்டோனியம் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ளூட்டோனியம்ங்கிறது இன்னொரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். அது வந்து யுரேனியம்லேருந்து உருவாகுது. அந்த நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளேயே அது வந்து உருமாறுது. இதை நம்ம ப்ளூட்டோனியம்னு சொல்கிறோம். அந்த ப்ளூட்டோனியத்தை என்ன பண்ணுவாங்க, அந்த ஃபாஸ்ட் ப்ரீடர் ரியாக்டருக்குள்ளே யுரேனியம் ப்ளூட்டோனியம் மாறுது. அந்த ப்ளூட்டோனியம் மறுபடியும் பை ப்ராடக்டாக வெளியே எடுத்து அதையே மறுபடியும் அடுத்த சைக்கிளில் இன்புட்டாக உள்ளே செலுத்துவாங்க, ஃபியூலாக உள்ளே செலுத்துவாங்க. அது மறுபடியும் என்ன பண்ணணும், உள்ளே போய் மேற்கொண்டு இன்னும் அதிகமான ப்ளூட்டோனியத்தை உருவாக்கும். அதை மறுபடியும் வெளியே எடுத்து மறுபடியும் உள்ளே செலுத்துவாங்க. இதே போல் ஒரு சைக்கிளாக அதில் உருவாக்கிட்டே இருக்கும். அதனால தான் அது பேர் ப்ரீடர் ரியாக்டர்னு சொல்கிறாங்க. இன்புட்டை ஒரு வாட்டி செலுத்தினா போதும், மறுபடியும் நம்ம புதுசாக ஃபியூலை செலுத்த வேணாம். இது ஏன் உருவாக்கியிருக்காங்கன்னா, நான் சொன்ன மாதிரி இந்தியாவில் யுரேனியம் ரிசர்வ்ஸ் கம்மி, 1% தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது நாம் வந்து வெளிநாட்டில் இருந்தால் யுரேனியம் வாங்கக்கூடிய ஒரு நிலைமையில் இருக்கோம். அப்போது நாம் வந்து லாங் டேர்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கிற அந்த யுரேனியம் ஃபியூலை வச்சு தான் மறுபடியும் ரீசைக்கிள் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கும். ஸோ இதை வச்சு டெவலப் ஆகிருக்க டெக்னாலஜி வந்து ஸ்டேஜ் 2. இது தற்போதைக்கு இந்தியாவில் ஆப்ரேஷன் ஸ்டேஜில் கல்பாக்கத்தில் மட்டும் ஒரே ஒரு ரியாக்டர் தான் இருக்குது, அந்த FBR ரியாக்டர். சரிங்களா? அடுத்தது ஸ்டேஜ் 3. ஸ்டேஜ் 3ங்கிறது ரொம்பவும் அட்வான்ஸ்டான ஸ்டேஜ். இதுலேயும் பார்த்திங்கன்னா ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. காமினி அப்படிங்கிற ஒரு ரியாக்டர் இருக்குது. அதுவும் கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய இந்திரா காந்தி அட்டாமிக் பவர் ஸ்டேஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரியாக்டர் தான். இந்த ஸ்டேஜ் 3க்கான ரியாக்டரும் பார்த்திங்கன்னா அதே கல்பாக்கத்தில் தான் இருக்குது, அதே ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜ் 3 என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா, இது ரொம்ப முக்கியமானது. இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, யுரேனியம் இல்லாமல் தோரியம்னு ஒரு மினரல் இருக்குது, தோரியம்னு சொல்லுவாங்க. அதுவும் வந்து அணுசக்திக்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு தாது தான். அதை எங்கேருந்து எடுப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பீச் மணல் இருக்குது இல்லையா, பீச் சாண்ட்லேருந்து எடுப்பாங்க. அதை வந்து தாதாக எடுக்கும்போது அதுக்கு ஒரு பேர் இருக்குது, மோனாசைட்னு சொல்லுவாங்க. மோனாசைட், தோரியம் ஃபாஸ்பேட், இந்த மினரலுக்கு தான் நம்ம மோனாசைட் அப்படிங்கிறது சொல்கிறோம். அந்த மோனாசைட் மினரல்லேருந்து தான் நம்ம தோரியம் அப்படிங்கிற அந்த தாதை எடுக்கிறோம். இந்த தோரியமும் பார்த்திங்கன்னா யுரேனியம் போலவே நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் யூஸ் பண்ணி ஆட்டமிக் எனர்ஜிக்காக அதை யூஸ் பண்ணலாம். அப்போ யுரேனியமோட ஒரு ஆல்டர்னேட்டிவ் சோர்ஸ் ஆஃப் ஃபியூல் தோரியம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த தோரியமில் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவோட பலம் இருக்குது. உலகத்தில் இருக்கக்கூடிய தோரியம் ரிசர்வ்ஸில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35-40% வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டுமே இருக்குது. அப்போ தோரியம் பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். மெயினாக சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்களில் ஒட்டி இருக்கக்கூடிய பீச்லலாம் பார்த்திங்கன்னா தோரியம் ரிசர்வ்ஸ் அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு, கேரளா இதை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பீச் மணல்களில் அந்த தோரியம் இருக்கக்கூடிய அந்த மோனோசைட் சாண்டு பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது. அதை யூஸ் பண்ணி இந்தியா பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு, ஏன் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கூட தொடர்ந்து நியூக்ளியர் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ஒரு அட்வான்டேஜை யூஸ் பண்ணி தான் நம்ம நியூக்ளியர் ப்ரோக்ராமோட 3rd ஸ்டேஜை பிளான் பண்ணியிருக்கோம். இந்த 3rd ஸ்டேஜுக்கான ஆப்ரேட்டர் எங்கே இருக்குது, கல்பாக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த காமினி அப்படின்னு சொல்கிற அந்த ரிசர்ச் ரியாக்டரில் இப்போ ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 3rd ஸ்டேஜ் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, தோரியம் இருக்கு இல்லையா, அந்த தோரியமை உள்ள ஃபியூலாக போடணும் நியூக்ளியர் ரியாக்டருக்குள்ளே. இந்த தோரியம் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஃபிசல் மெட்டீரியலாக மாறும், இது ஒரு ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியலாக உள்ளே மாறும். அந்த மெட்டீரியல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா U-233ன்னு சொல்லுவாங்க. U-233 அது வந்து ஒரு ஃபிசல் மெட்டீரியலாக மாறும். அந்த U-33 என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த ரியாக்டருக்குள்ளே போய் நியூக்ளியர் எனர்ஜியை உருவாக்கிட்டு மேற்கொண்டு நிறையா U-233 உருவாக்கும். அப்போ அதிலே பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கிள் மாதிரி உருவாகும். அதை மறுபடியும் எடுத்து நம்ம இன்புட்டாக உள்ளே போடுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா 3rd ஸ்டேஜில் தோரியமை யூஸ் பண்ணி உருவாக்கக்கூடிய அந்த அட்வான்ஸ்டு ஸ்டேஜ் தான் 3rd ஸ்டேஜாக இந்தியா வச்சுருக்காங்க. 2nd ஸ்டேஜ் மற்றும் 3rd ஸ்டேஜ் 2 ஸ்டேஜுமே பார்த்திங்கன்னா
ரிசர்ச் ஸ்டேஜில் தான் இருக்குது. இப்போ இது வந்து ஆப்ரேஷனலாக இல்லை, ரிசர்ச் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் இந்த செகண்ட் ஸ்டேஜும் தேர்ட் ஸ்டேஜும் ஆப்ரேஷனலாக வரும். இந்த செகண்ட் ஸ்டேஜும் தேர்ட் ஸ்டேஜும் ஆப்ரேஷனலாக வந்துருச்சுன்னா இந்தியா வந்து மற்ற நாடுகளை நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ தற்போதைக்கு பார்த்தீங்கன்னா கூடங்குளம் நியூக்ளியர் ரியாக்டரை ரஷ்யா தான் செட் பண்ணி கொடுத்தது. இது பேர் லைட் வாட்டர் ரியாக்டர்னு சொல்லுவாங்க. லைட் வாட்டர் ரியாக்டர் பார்த்திங்கன்னா என்ரிச்டு யுரேனியமில் வேலை செய்யக்கூடியது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்ரிச்டு யுரேனியம் பார்த்திங்கன்னா வெளிநாடுகளில் இருந்தால் நம்ம வாங்குகிறோம். இல்லைனா நம்ம நேச்சுரல் யுரேனியம் வெளிநாட்டிலேருந்து வாங்கி அதுக்கப்புறம் அது நம்ம இந்தியாவில் வந்து என்ரிச் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை தான் இருக்குது. ஆனால் இதில் நிறைய சிக்கல் இருக்குது. என்னென்னா இது சர்வதேச அமைப்பு ஒன்று இருக்குது, IAEAன்னு சொல்லுவாங்க, இன்டர்நேஷ்னல் ஆட்டமிக் எனர்ஜி ஏஜென்சி. இதுக்கிட்ட நம்ம அக்ரிமெண்ட் போட்டு இது சொல்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் நம்ம ஒத்துக்கிட்டால் தான் நம்ம வெளிநாடுகள்லேருந்து ஈஸியாக நம்ம யுரேனியமை வாங்க முடியும். ஆனால் இதிலே பார்த்திங்கன்னா நிறைய சிக்கல் இருக்குது. என்னென்னா நியூக்ளியர் சப்ளைஸ் குரூப்னு சொல்லி இன்னொரு அமைப்பு இருக்குது, NSG இருக்குது. அதில் வந்து இந்தியா மெம்பர் கிடையாது. அதில் நம்ம மெம்பராக இருந்தால் தான் மற்ற நாடுகள்லேருந்து நம்ம யுரேனியமை ஃப்ரீயாக இம்போர்ட் பண்ண முடியும். ஆனால் NSGயில் நம்ம மெம்பராக இல்லாதனால நிறைய சிக்கல் இருக்குது இந்தியாவுக்கு. இந்தியாவில் ஏற்கனவே யுரேனியம் பத்தலை, வெளிநாட்டிலேருந்து வாங்கினா என்ன ஆகுது, NSGயில் நம்ம மெம்பராக இல்லாதனால இந்த IAEA என்ற அமைப்பு நமக்கு வந்து சிக்கலை தருது. இந்த பிரச்சனையில் இருந்தெல்லாம் மீண்டு வரதுக்காக தான் நம்ம செகண்ட் ஸ்டேஜையும் தேர்ட் ஸ்டேஜையும் உருவாக்கியிருக்கோம். ஏன்னா செகண்ட் ஸ்டேஜில் நம்ம சொல்ல மாதிரி இருக்கிற தோரியம் ஃபியூலை வச்சு ப்ளூட்டோனியத்தை உருவாக்கி அந்த ப்ளூட்டோனியத்தை மறுபடியும் யூஸ் பண்ணி நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை தொடர்ந்து எவ்வளோ நாள் வேணால் ஜென்ரேட் பண்ணலாம். அதே போல் தேர்ட் ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இந்தியாவில் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த தோரியம் ஃபியூலை யூஸ் பண்ணி நம்ம நியூக்ளியர் எனர்ஜியை ஜென்ரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு செல்ஃப் சஸ்டைனிங் நியூக்ளியர் ஜென்ரேஷன் ப்ராசஸ்க்காக லாங் டேர்முக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கும் இப்பயே ரெடி பண்ணி நம்ம உருவாக்கி இருக்கிறது தான் இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் பவர் ப்ரோக்ராம். இன்றைக்கி தேதியில் பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி மொத்தம் 7 நியூக்ளியர் ரியாக்டர்ஸ் இருக்குது. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா 4 ரிசர்ச் ரியாக்டர்ஸ் இந்தியாவில் இருக்குது. அது பேர்லான்னு பார்த்திங்கன்னா அப்சரா, சைரஸ், த்ரூ, காமினின்னு சொல்லுவாங்க. அந்த 4வது ரியாக்டர் காமினி தான் பார்த்திங்கன்னா தோரியமை யூஸ் பண்ணி வேலை செய்யக்கூடிய ஃபுல். 7 ரியாக்டர்ஸ் இது வந்து நியூக்ளியர் எனர்ஜியை அது ஜென்ரேட் பண்ணுது. இதிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஜென்ரேட் பண்ணுறோம். அது இல்லாமல் இந்த நான் சொன்ன இந்த 4 ரியாக்டர்ஸ் பார்த்திங்கன்னா தனியாக ரிசர்ச்க்காக மட்டும் இன்றைக்கி இந்தியாவில் இயங்கிட்டு வருது. ஸோ இதுதான் இந்தியாவோட பேசிக் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அண்ட் நியூக்ளியர் பவர் ஸ்ட்ரக்சர்.